உங்க எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்டோபர் நோலனின் இயக்கத்துல ஒடிசி அப்படின்னு ஒரு திரைப்படம் வெளியாக இருந்தது. இந்த திரைப்படத்தினுடைய பின்னணி என்ன? அதில இருக்கிற புராணங்கள் என்ன? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். இந்த படத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ட்ராய் போர் எப்படி தொடங்கிச்சு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். கிரேக்க புராணங்களின்படி கடவுள்களின் தலைவரான சியஸ் பூமிக்கு வாராரு. அன்னப்பறவை வடிவத்துல வாராரு. வந்து லெடாவ அணுகுறாரு. அதன் விளைவா லெடா 2 முட்டைகளை இடுகிறாள். அதுல ஒரு முட்டையில பிறந்தவள் தான் ஹெலன். அதனால ஹெலன் சியஸின் மகளாக கருதப்படுகிறாள். வளர்ந்த பின் ஹெலன் பேரழகியாக திகழ்றாள். அவ ஸ்பார்ட்டா அரச குடும்பத்த சார்ந்தவ அப்படிங்கிறதால, அரசியல் அதிகாரத்த மையமா வச்சு பல கிரேக்க அரசர்கள் இவர திருமணம் முடிக்க ஆசைப்படுறாங்க. இதனால எதிர்காலத்துல பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு பயந்த ஸ்பார்ட்டாவினுடைய மன்னன் டின்ரேயஸ் ஒரு தீர்வு தேடுறாரு. அப்போ ஒடிசியஸ் ஒரு யோசனையை முன்வைக்கிறாரு. ஹெலன் யாரை விரும்புகிறாவோ அவரையே அவள் திருமணம் முடிக்கட்டும். இந்த முடிவை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும். ஒரு நாள் இந்த ஹெலன் கடத்தப்பட்டா எல்லா மன்னர்களும் சேர்ந்து அவளை மீட்கிறதுக்காக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்றான். இந்த முடிவை எல்லாருமே ஏற்றுக்கொள்றாங்க. இறுதியா ஹெலன் மெனிலேயஸை திருமணம் செய்றா. ஆனா இதுக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம் தான் வரலாற்று புகழ் பெற்ற ட்ராய் போருக்கு காரணமா அமைது. அத்தீனா, ஹீரா, ஆஃப்ரோடைட் என்ற 3 பெண் கடவுள்கள்ல யாரு பேரழகி அப்படின்னு தீர்மானிக்கிற பொறுப்பு பாரிஸுக்கு வழங்கப்படுது. அப்போ ஆஃப்ரோடைட்டி, என்ன நீ பேரழகியாக தெரிவு செஞ்சா உலகிலேயே அழகான பெண்ணை உனக்கு மனைவியாக்குறேன் அப்படின்னு வாக்குறுதி அளிக்கிறா. பாரிஸ் அவளையே தேர்ந்தெடுக்கிறா. பிறகு ஹெலன் ட்ராய்க்கு போறா. அவள் கடத்தப்பட்டாளா அல்லது விருப்பத்தோடு போனாளா அப்படின்னு சொல்லி புராணங்கள்ல வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. இதன் விளைவா முன்னாடியே எடுத்துக்கொண்ட உறுதிமொழியின்படி கிரேக்க மன்னர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ட்ராய் மீது போர் தொடுக்க ரெடியாகிறாங்க. இந்த போரை தான் ட்ராய் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 10 ஆண்டுகள் நீடிக்குது. இந்த போர்ல புகழ்பெற்ற வீரர்கள்ல முக்கியமானவர்கள் தான் அக்கிலியஸ் மற்றும் ஒடிசியஸ். இலியட் காவியம் அக்கிலியஸின் வீரத்தையும் போரின் இறுதி கட்டத்தையும் விவரிக்கிறது. அதே நேரத்தில் ஒடிசி போர் முடிஞ்ச பிறகு ஒடிசியஸ் நாட்டுக்கு திரும்புகிற அந்த நீண்ட பயணத்தை விவரிக்குது. 2004ஆம் ஆண்டு வெளியான ட்ராய் திரைப்படம் இந்த புராணங்கள்ல சொல்லப்பட்ட விடயங்கள்ல மாயாஜாலங்களை நீக்கி யதார்த்தமான விஷயங்களை காட்டியிருந்தது. இப்போ நாங்க நொலனின் ஒடிசி திரைப்படம் பற்றி பார்ப்போம். படத்தோட மைய கருத்து ட்ராய் போருக்கு பிறகு ஒடிசியஸ் சந்திக்கக்கூடிய சவால்கள், வீடு திரும்பும் பாதையில் அவர் எதிர்கொள்ளும் தடைகள், போரினால் ஏற்பட்ட மன உளைச்சல், அவர் இல்லாத காலத்துல நாட்டுல ஏற்படுற அதிகார போட்டிகள், இது எல்லாத்தையும் நொலன் அவரோட ஸ்டைல்ல நொன்லீனிய முறையில சொல்ல வராரு. படத்துல ஆரம்பத்துல காட்டப்படுற ட்ரோஜன் குதிரை சம்பவம் படம் முடியும் வரைக்கும் கட்டம் கட்டமாக நினைவுகளாக வந்து வந்து போகும். இதன் மூலமா போரினால் ஏற்பட்ட செயல்களின் தாக்கத்தை ஒடிசியஸ் மனதளவுல இன்னும் சுமந்து செல்றாரு அப்படிங்கிறத காட்ட முயற்சித்திருக்கிறார். இது இந்த திரைப்படத்தினுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா ஒடிசி காவியத்துல ஒடிசியஸ் இவ்வளவு ஆழமான குற்ற உணர்வோட இருக்கிறாரு அப்படின்னு சித்தரிக்கப்பட இல்லை. திரைப்படத்துல ஒற்றை கண் கொண்ட மனிதன், மனிதர்களை விலங்குகளாக மாற்றும் மந்திரவாதி, மனிதர்களை விட பல மடங்கு உயரமான உயிரினங்கள், இப்படி கற்பனை கூறுகள் இருக்கும். இது எல்லாமே ஒடிசி காவியத்திலையும் இருக்கு அப்படிங்கிறதால திரைப்படத்திலையும் சேர்க்கப்பட்டிருக்கு. காட்சி அமைப்புல இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும். பொதுவா இந்த படத்தை புராணத்துக்கும் யதார்த்தத்துக்கும் சமநிலையை தேடுற ஒரு முயற்சியாகவே பலரும் கருதுறாங்க. நீங்க ஒடிசி திரைப்படம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.